பண்ணியிருக்கேன். தேட் எஃபர்ட் நான் கீதாக்கிட்டேயும் ஒரு 2-3 வீக்ஸாகவே அவளுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணேன். அது வந்து அவளுக்கு ஓரளவுக்கு ஒரு டானிக் மாதிரி நல்லா இருந்தது. அந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்ற எல்லாமே அவளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ அதே இது உங்கள் எல்லோருக்கும் பண்ணணும்னு அவளோட விருப்பம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் எல்லோரையும் இந்த டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லோரையும் அவங்களோட முயற்சி, ஒரு விடாமுயற்சி, நல்ல ஒரு கவனத்தோடு பண்ணுறீங்க, ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணுறீங்க. எந்த தோல்வி வந்தாலுமே தோலாமல் அதை மேற்கொண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு பண்ணுறீங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அந்த ஃபைனலாக அந்த டிஎன்பிசி ஜாப் கிடைக்கணும் அப்படின்றது தான் கோல். பட் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பாதையில் நம்ம கற்றுக்கிறது, நம்ம எப்படி நம்மளை நாமே செதுக்கி மேலே மேலே வளர்கிறது, அதையெல்லாம் பார்க்குறது அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு. இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமானது, பயங்கர காம்படிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப கடினமானதாக இருக்குது. பட் நீங்கள் அதோட உறுதியானவங்க இருக்கீங்க. உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட ஸ்ட்ரென்த், பவர் எல்லாமே இதோட ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். இந்த போர்ஷன் அதிகம் அப்படின்னு கீதா அப்பப்போ சொல்லுவாள். இந்த மாதிரி இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது. ப்ளஸ் நிறையா சந்தேகங்கள் வரும். இது எப்படி, இது முடியுமா முடியாதா என்னன்றது. இது எல்லாம் இருந்தாலுமே உங்கள் மனசோட சக்தி ரொம்ப பெருசு. அந்த பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அந்த மைண்டோட பவர் நம்ம ரீச் பண்ணி நமக்காண்டி எப்படி அதை கிளர்ந்து எழுந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றது தான் நம்மளோட இன்னைக்கான முயற்சி. ஸோ ஒரு கைடட் மெடிடேஷன் அப்படின்ற அப்ரோச்சில் நம்ம ஆள் மனசுக்கிட்ட பேச போகிறோம். இந்த ஒரு வாய்ப்பு நம்ம ஆழமாக சிந்திச்சு அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை புரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் உங்களோட சுற்றி இருக்கிற சத்தங்கள் கம்மி பண்ண முடியும் அப்படின்னா கம்மி பண்ணுங்கள். வெளிச்சங்கள், லைட் வெளிச்சம் இதை கம்மி பண்ண முடிஞ்சால் கம்மி பண்ணுங்கள். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காருங்க. இப்போ சுற்றி இருக்கிற சத்தங்கள் கவனிங்க. என்னென்ன சத்தம்லாம் உங்களுக்கு கேட்குதுன்னு கவனிங்க. எது ஜாஸ்தியாக இருக்கிற சத்தம், எது மீடியமான சத்தம், எது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கிற சத்தம், இது எல்லாத்தையும் கவனிங்க. உங்களோட கண்களை மூடிக்கோங்க. நிதானமாக யோசிங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை அப்படியே அனுபவிங்க. அடுத்து உங்களோட சுவாசத்தை கவனிங்க. எப்படி நீங்கள் மூச்சு விடுறீங்கன்றதை கவனிங்க. நல்லா ஆழமாக மூச்சு உள்ளிழுங்க. சிறிது நேரம் அப்படியே தக்க வைங்க, நிறுத்துங்க. அதை கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே மூச்சை வெளியே விடுங்க. இந்த மூச்சு விடுறதை அப்படியே கவனிங்க. இதை நல்லா அனுபவிங்க. அந்த மூச்சை எப்படி உள்ள போகுது அப்படின்றத அனுபவிங்க. மூச்சை வெளியே விடும் போது உங்களோட டென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுங்க. உடம்பை லேசாக்குங்க.
ரொம்ப ஸ்லோவாக மூச்சு விடுங்க. ஸ்லோவாக மூச்சை வெளியே விடுங்க. ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஸ்லோவாக பண்ணுறது வந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போகும். அப்படியே மனசு வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீதிங் வந்து மெதுவாக கொண்டு வாங்க. ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஒரீஸ், இது எப்படி பண்ணுவோம், அதை எப்படி பண்ணுவோன்ற அந்த ஒரீஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். அதை வெளியே விடுங்க. நிதானமாக இருங்க. அடுத்து உங்களோட உடம்பு அப்படியே தளர்த்துங்க. உங்கள் உடம்பு மொத்தமும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கவனத்தை வந்து பாதத்தில் அது கொண்டு வாங்க. பாதத்தை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வாங்க. கால், முட்டி, மொத்த காலுமே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் முதுகை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டார்ஸோவை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கரங்களை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கவனத்தை கரத்துக்கு கொண்டு வாங்க. அப்படியே உங்கள் தோலுக்கு கொண்டு வாங்க. தோல் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கழுத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் முகத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கண், வாய், காது எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே அமைதிப்படுத்துங்க. ஒரு சாந்தம் அப்படியே வரட்டும். அப்படியே மூளைக்கு போட்டும். மூளைக்கு நல்லா இரத்த ஓட்டம் வரட்டும். உங்களோட சிந்தனை திறனை நல்லா தூண்டி விடட்டும். கவனத்தை அப்படியே பூர்வ மத்திக்கு கொண்டு வாங்க. பூர்வ மத்தியில் அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு மனசு இருக்கட்டும். நல்ல ஒரு நிதானமாக, ஒரு சந்தோஷமாக, தெளிச்சியாக, நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் உங்கள் மனசு திகழட்டும். உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க. உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க. மனசு அமைதியான பிறகு நாம் இப்போ ஆழ் மனசுக்கு அப்படியே கொஞ்சம் போகிறோம். நிதானமாக ஆழ் மனசுக்கு போகிறோம். ஆழ் மனசுகிட்ட கேட்க போகிறோம். அந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க போகிறோம். எக்ஸாம் அன்னைக்கு ஹால் டிக்கெட், பேனா, பேப்பர்ஸ் தேவையான எல்லாமே எடுத்து பையில் வைக்கிறோம். அந்த எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு டயத்துக்கு முன்னாடியே நம்ம போய் அங்கே சேர்ந்துட்டு நம்ம ஹால் டிக்கெட்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நம்மளோட சீட்டில் போய் உட்கார்றோம். நம்ம ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கோம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கோம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம் நல்லா பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்குகிறோம். கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம். கொஸ்டின் பேப்பரில் வந்து முக்கால்வாசி எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக இருக்குது. கடன்ட்டு எல்லாமே எழுத ஆரம்பிக்கிறோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்குது. ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும்னு ரொம்ப சீக்கிரமாக எழுதிடுறோம். சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பார்த்தோன்னே புரியாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் கடைசி வச்சுக்கிறோம். அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுவும்
நமக்கு ஆன்சர் கிடச்சிருது, அதுவும் நல்ல ஆன்சர் எழுதிடுறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக நிறையா டைம் எடுத்து நம்ம கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்றோம். திருப்தியாக இருக்குது. நம்ம ஹாலை விட்டு வெளியே வர்றோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. பண்ணதில் நீங்கள் நல்ல விதமாக எழுதியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. எக்ஸாம் ரிசல்ட் வர அன்னைக்கு நீங்கள் பழையபடி இந்த இந்த மனநிலையோடையே எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்குறீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி ஜாப் கிடைக்கிறதுக்கு தேவைக்கு அதிகமாகவே மார்க் வந்திருக்கு. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அந்த ஜாப் போஸ்டிங்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. போஸ்டிங் கிடைக்கிது. போஸ்டிங் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஜாபில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க இந்த சேரில். உங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியுது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லபடியாக அதை செயல்படுத்துகிறீங்க. அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல திறம்பட நீங்கள் பணி செய்கிறீங்க. அந்த பணி எல்லோரும் பாராட்டுறாங்க. உங்கள் மேலே இருக்கிற மேனேஜர்லேருந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ரொம்ப பாராட்டுறீங்க. உங்களோட குடும்பத்தினர் எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. நீங்கள் ஒரு உன்னதமான பதவியில் இருந்து நல்ல விதமாக அதை செயல்படுத்துகிறீங்க. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் ஆழ் மனசும் இதை தான் சொல்லுது. இந்த ஒரு மனநிலையோட நீங்கள் உங்களோட பரீட்சை சம்பந்தமான ப்ரிப்பரேஷன் எல்லாமே திறம்பட செஞ்சு இதை நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் கொண்டு வர்றது தான் உங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பும் மகிழ்ச்சியும். இதை நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்க. இந்த ஒரு ஆழ் மனசில் போட்டிருக்க சிந்தனைகள், இந்த ஒரு செயல்திறன், இதை நீங்கள் எப்பயுமே உங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் அந்த ஒரு ஜாபில் நல்ல விதமாக பண்ணுறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அடிக்கொருக்க உங்களோட மனசில் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக பண்ணுங்கள். இப்போ ஆழ் மனசுலேருந்து நிதானமாக நம்ம வெளியே வர்றோம். நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல் எல்லாமே அமைதியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றோம். நம்ம மனசை நல்ல ஒரு அமைதியும் ஒரு நல்ல ஒரு சாத்வீகத்தன்மையோடையும் இருக்குது. இந்த நிலைமையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களோட சுற்றி இருக்கிற சத்தங்களை உணருங்க. ரொம்ப அதிகமாக சத்தம் கொடுக்குறத எதிர்பாருங்க. மீடியமாக சத்தம் கொடுக்குறத பாருங்கள். ரொம்ப மைல்டாக, ரொம்ப மெலிசாக இருக்கிற சத்தத்தையும் கவனிங்க. இந்த சத்தங்கள்லாம் கவனிங்க. மெதுவாக உங்களோட கை விரல், கால் விரல்களை அசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியே வாங்க. இப்போ உங்கள் கண்களை திறக்கலாம். கண்களை திறந்து மெதுவாக பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க.